கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் போதவரும் கண்மலையும் ஜீவாதிபாதிக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தினால் அன்பை வாழ்த்துகிறேன் தெரிவித்துக் கொண்டு அடியன் சார்ந்திருக்கான அழகிமன்றம் சபையுடன் அன்பையும் வாழ்த்தலையும் நாகர்கோவில் இருக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சகோதரர் அறிவித்தோன்னமாக தேவாலயத்தை சுத்தம் பண்ணுவது என்கிற தலைப்பில் ஒரு சத்திய பாடத்தை நாம் தியானிக்கலாம். அதற்கு ஆதாரமாக வாசியை கேட்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கேள்வி என்ன அப்படின்னா, யார் தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பார்? அங்கே தான் வரும். நான் என்ன கேள்வி கேட்டு நானே பதில் சொல்றது கிடையாது. தேவனுடைய ஆலயத்தை யார் கெடுப்பாங்க அப்படின்னு, ஆலயத்தில் இருக்கிறவங்க, வெளியே உள்ளவங்க 50% கரெக்டாக வந்துச்சு. வெளியே உள்ளவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. அப்போ யாராக இருக்கலாமா? நாம தான் ஆலயத்தை கெடுக்கிறது. சரிங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த அந்த நாட்களில் எழுத்தின்படியான ஒரு ஆலயத்தை சுத்தம் பண்ணதாக வேதாகமத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம அனைவரும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை 4 சுவிசேஷகர்களும் எழுதியிருக்கிறாங்க. 4 பேரும் ஒன்று போல் எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டால் எழுத மாட்டாங்க. அப்படி 4 பேர் ஒன்று மாதிரி எழுதினால் 4 சுவிசேஷம் நமக்கு அவசியம் கிடையாது. 4 பேர் 4 கோணத்தில் எழுதுவாங்க. உதாரணமாக ஒரு வீட்டிற்கு 4 பில்லர் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி தான் கிறிஸ்துவாக மாறிக்கொண்டிருக்க நமக்கும் அந்த சுவிசேஷம் மிக முக்கியமான என்ற ஒரு விஷயத்தை சுட்டி காண்பிப்பதற்காக 4 பேரும் 4 கோணத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி அந்த பஸ்கா நாட்களில் எந்த நாள் எந்த தேதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள் என்றானாங்க? நீசான் மாதம் 10ஆம் தேதி ஆலயத்திற்குள் என்றாகிறாங்க. இப்போ நீசான் மாதம் 10ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள் என்றாக என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தியானிக்க போகிறோம். இந்த ஒரு இன்சிடென்ட் 4 சுவிசேஷமும் பதிவு பண்ணியிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்துடைய 13வது வசனம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இன்னொரு வசனத்தோட 12வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னுடைய வீடு ஜெப பைபிளை வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே திரட்டி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. மத்தேயு எப்படி இதை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஆலயத்துக்குள் என்றாகி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆலயத்தில் துரத்தி ஆலயத்தை சுத்தம் பண்ணுறார். இது எல்லா சுவிசேஷங்களும் பதிவு பண்ணியிருக்கிறார்கள். நீங்கள் நோட் பண்ணிடுங்க. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 15-17, லூக்கா 19 மற்றும் யோவான் 2ஆம் அதிகாரத்திலும் பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரே இன்சிடென்ட் தான் 4 பேரும் தங்களுடைய 4 கோணத்தில் இதை பதிவு பண்ணியிருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த அந்த நாளில் இருந்து எத்தனை பஸ்காவை அனுசரித்தார்? 2 பக்கம் சார் சொல்கிறாரு. வேற 3, இன்னொரு 3. நெக்ஸ்ட்டு சரி, யாமரியன் பராபரன் அப்படின்னு சொல்லி இன்னும் மற்றவங்க இருக்கிறாங்க. சரி, 3 பஸ்கா கரெக்டாக தான். ஆன்சர் கரெக்டாக தான். 3 பஸ்கா அனுசரித்தாங்க. யோவான் அப்போஸ்தலர் தன்னுடைய அந்த சுவிசேஷ புத்தகத்தில் இதை எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய். நம்முடைய புரிந்து கொள்வதற்காக இது முதலாவது பஸ்கா அப்படின்னு எடுத்துடலாம். யோவான் 5ஆம் அதிகாரம்
ஒன்றாவது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். இது எந்த பண்டிகை இருக்குமா? சகோதரருடைய கருத்து இதுவும் பஸ்கா பண்டிகை தான். அப்போ எத்தனை பண்டிகை ஆகுதாம்மா? ஆமாம், இது அப்போ இது எத்தனை பண்டிகை ஆகுது? 2 பண்டிகை ஆகிடுச்சு. அப்போ இது 2வது பண்டிகை அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துடலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபத்திருந்த இது 3வது பண்டிகை. யோவான் 11ஆம் அதிகாரம் 55வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 55வது வசனம். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு 4 பண்டிகைகளை பார்த்துட்டோம். எந்த பண்டிகையில் வந்து ஆலயத்தை சுத்தம் பண்ணுறாரு? எந்த பண்டிகை ஆலயத்தை சுத்தம் பண்ணுறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? அதுதாங்க. அதாவது நாம் இப்போ இதை யோவான் 2 இது 1வது பண்டிகை. யோவான் 5ஆம் அதிகாரம் 2வது பண்டிகை. 6:4 3வது பண்டிகை. 11:55 4வது பண்டிகை. இதில் எந்த பண்டிகையில் தேவாலயத்தை சுத்தம் பண்ணதாக யோவான் அவரை பதிவு பண்ணுறாரு? 4வது பண்டிகையிலையா? 2வது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பைபிளில் வாசிங்க அந்த வசனம். அதை இங்கே எடுத்துடலாம். இந்த யோவான் 2 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2ஆம் அதிகாரத்தை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்தம் பண்ணதாக யோவான் அப்போஸ்தலர் இருக்கிறார். மற்ற 3 பேருமே யாரெல்லாம்? மார்க் லூக்கா யோவான், மத்தேயு மார்க் லூக்கா, இங்கே 3 பேருமே கடைசி பண்டிகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்தம் பண்ணதாக எழுதினாங்க. அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? நான் எதை சொல்லி வரேன் அப்படின்னு சொல்லி 4 சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கின்றது. யோவான் அப்போஸ்தலர் எழுதும் பொழுது 1வது பண்டிகையில் வந்து தேவாலயத்தை சுத்தம் பண்ணதாக அவர் பதிவு பண்ணுறார். மத்தேயு மார்க் லூக்கா ஆகிய 3 சுவிசேஷகர்களும் கடைசி பண்டிகையாகிய அவருடைய 4வது பண்டிகை 3 பண்டிகை அனுசரித்த 4வது பண்டிகையில் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை சுத்தம் பண்ணதாக பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றது. எது சரியான எழுத்து அப்படின்னு சொல்லி தான் சபையார் முன்னாடியே கேள்வியாக வைக்கிறேன். யோவான் எழுதுனது சரி அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிட்டாரு. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த டைம் டிராவல், அந்த 1வது பண்டிகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வர்றாரு, கடைசி பண்டிகையில் எங்கேருந்து வர்றாரு அப்படின்னு கண்டுபிடிச்சா எந்த பண்டிகையில் ஆலயத்தை சுத்தம் பண்ணினார் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் அப்போஸ்தலர் எழுதினா சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் தான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக 1வது பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம். வாசிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அதான் சரிங்க. 2:12. யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பர்நாகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். அதனுடைய 22 வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கொண்டு வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். நானே வந்துடுறேன். கப்பர்நாகூமில் இருந்து வருவார். கப்பர்நாகூம் எங்கே இருக்கு அப்படின்னா கலிலேயாவில் இருக்குது. ரெண்டாவது 12வது வசனம் வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பர்நாகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். அந்த பண்டிகையை முடிச்சு பிற்பாடு 1ஆம் பண்டிகையை முடிச்சு எங்கே போகிறாராம்? அவர் கப்பர்நாகூமுக்கு போய்
அங்கே சில நாள் தங்கினாங்க. கப்பர்நகூம் எங்கே இருக்குதாம்? கலிலேயாவில் இருக்கிறது தான் கப்பர்நகூம். அதாவது அந்த இஸ்ரேல் மேப்பை பார்த்தா முதல்ல கலிலேயா, அதுக்கப்புறமா சமாரியா, கீழே அச்சம் தான் யூதேயா வருது. இப்போ கப்பர்நகூமில் போடுறாங்க. இப்போ முதலாவது பண்டிகையை முடித்த பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போயிடுறாரு. அது அந்த அந்த டைமில் தான், அந்த பண்டிகை வரும்பொழுது தான் பஸ்கா பண்டிகை 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் அவர் செய்த அற்புதங்களை கண்டவிடலாம். அப்போ அந்த முதலாவது பண்டிகைக்கு வரும்பொழுது அநேக அற்புதத்தை செய்கிறாங்க. அதில் அநேக அற்புதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசம் வைக்கிறாங்க. கடைசி பஸ்கா எங்கிருந்து வரான்னு பார்த்துடலாம். அதாவது அந்த முதலாவது பண்டிகையில் யூதேயா விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இப்போ யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம், இது அவனுடைய கடைசி இப்போ 4வது பஸ்காவுக்கு எங்கிருந்து வரான்னு பார்த்துடலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவி கொண்டிருந்தார். இந்த சாலமோனுடைய மண்டபம் தேவாலயம் எங்கே இருக்கிறதாமா? சரி, அதே இருக்கட்டுமே. 40வது வசனம் வாசிங்களேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். யோவான் எங்க பேப்டிசம் கொடுத்தாராமா? கரெக்ட். எந்த இடத்துல அந்த இடம் எங்க இருக்கிற புரிவதற்காக தான் கேட்கிறேன். ஒரு குறிப்பா ஒரு யோவான் ஒரு இடத்துல அந்த நதியில தான் அது இந்த ஒரு இடம் நோட் பண்ணியிருக்கு. அது யோவான் தான் எழுதியிருக்கிறாரு. வாசிக்கிறேன் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 1:20 பைபிள் வாசிங்க. வராது. யோவான் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். மறுநாளிலே யோவான் இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபாராவிலே நடந்தன. யோவான் பேப்டிசம் கொடுத்தது பெத்தாபராவிலே. அதாவது யோர்தான் நதி தான் பெத்தாபரா என்கிற இடத்துல. இந்த பெத்தாபரா எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி பஸ்காவுக்கு எங்கிருந்து வர கண்டுபிடிக்க போறார். முதலாவது பஸ்காவில் அவர் ஆலயத்தை சுத்தம் பண்ணதாக யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம். அப்போ 1ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறார் அப்படின்னு யோவான் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது, மற்ற 3 சுவிசேஷர்களும் கடைசி பஸ்காவில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்தம் பண்ணதாக தங்களுடைய அந்த சுவிசேஷத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எது சரின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ அதனுடைய டைம் ட்ராவலை பார்க்கும் பொழுது முதலாவது பஸ்காவுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஆலயத்தில் வந்து சுத்தம் பண்ண பிற்பாடு மறுபடியும் எங்கே போகிறாராமா? கலிலேயாவுக்கு போகிறாரு, கப்பர்நகூமுக்கு போகிறாரு. அப்படின்னா அது முதலாவது கடைசி பஸ்கா கிடையாது. கடைசி பஸ்காவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே போனாராமா? வந்து பார்த்துட்டு எங்கே போகிறார்? யூதேயாவில் தான் போனார். எங்கே போனார்? லாசரை வீட்டுக்கு போகிறார். இருக்கிறது யூதேயாவில் இருக்கிறது. முதலாவது பஸ்காவில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்தம் பண்ணுறாரு. அப்படின்னா அவர் அங்கே கலிலேயாவுக்கு போயிருக்க கூடாது. இப்போ கடைசி பஸ்காவில் தான் பண்ணார். அப்படின்னா இவர் எங்கே இருந்து வந்து எங்கே போகிறாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் பேப்டிசம் கொடுத்தா பெத்தாபராவில் இருக்கிறாரு. பெத்தாபரா எங்கே இருக்கிறது? யோவான் யூதேயாவில் இருக்கிற ஒரு இடம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி பஸ்காவு நாட்களில் யூதேயாவில் இருக்கிறாரே தவிர அவர் கலிலேயாவுக்கு போகவில்லை. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இந்த பெத்தானியா எங்க இருக்கிறது அப்படின்னா 54வது வசனம் சொல்லுறது. வாசிங்க 54வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 54வது வசனம். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே எப்ராயிம் வந்து யூதேயாவில் இருக்கிற ஒரு இடம். இது கடைசி பஸ்கா நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிச்சு அதை ஊர்ஜப்படுத்தலாம். 12:1. யோவான் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இது பெத்தானியா எங்கே இருக்குதாம்? யூதேயாவில் இருக்கிற ஒரு இடம். இப்போ இது கடைசி பஸ்காவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டைம் டிராவல் எங்கிருந்து எங்கே வர்றார் அப்படின்னு உள்ளது. முதலாவது பஸ்காவில் அதை முடிச்சுட்டு மறுபடியும் எங்கே போனாராமாம்? கலிலேயாவுக்கு போனார். கடைசி பஸ்கா முடிச்சுட்டு எங்கே போனார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? எதை பார்க்க வரோம்? நம்ம எதை பார்க்கறதுக்காக எந்த ஒரு விஷயம் பார்க்குறோமா? எப்படி
இல்லை நம்ம எந்த ஒரு பாயிண்டிற்காக இந்த ட்ரெயின் ட்ராவலை பார்த்து வரோம்னு கேட்குறோம். அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணது முதலாவது பஸ்காவில், கடைசி பஸ்கா நீங்கள் கண்டுபிடிப்பதற்காக இந்த ஒரு விஷயம்னா, யோவான் அப்போஸ்தலர் எழுதும் பொழுது முதலாவது பஸ்காவில் தேவாலயத்தை சுத்தம் பண்ணதாக எழுதியிருக்கிறார். மீதி 3 சுவிசேஷர்களும் கடைசி பஸ்காவில் தேவாலயத்தை சுத்தம் பண்ணதாக தங்களுடைய புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது எது சரின்னு பார்க்கறதுக்காக தான். இப்போ கேள்வி என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணது யோவான் எழுதுனது சரியா அல்லது மற்ற சுவிசேஷம் எழுதுனது சரியா? இல்லைன்னா யோவான் ஏன் இதை அவர் கடைசி பஸ்காவில் தான் தேவாலயத்தை சுத்தம் பண்ணார் அப்படின்னா ஏன் முதலாவது பஸ்காவில் யோவான் அப்போஸ்தலர் எழுதினார்? 1. 2, ஒருவேளை யோவான் அப்போஸ்தலர் 2 வாட்டி பதிவு பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் வருது. எது சரியா? அப்படின்னு மூத்த சௌரம் எழுதுறாங்க. யோவான் அப்போஸ்தலர் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு இன்சிடென்ட் 2 வாட்டி நடைபெற்றிருக்கலாம். ரெண்டு வாட்டி பதிவு பண்ணதில்லை, 2 இன்சிடென்ட் இது நடைபெற்றிருக்க வாய்ப்புண்டா அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்க்கும் பொழுதும் அது 2 இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி மூத்த சௌரோட ஒரு கருத்து. இன்னொரு கருத்து இருக்கின்றது. ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம பார்க்கும் பொழுது மற்ற 3 காஸ்பல்லையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல் வந்ததாகத்தான் எழுதுவாங்க. யோவான் அப்போஸ்தலர் அந்த 2ஆம் அதிகாரத்தில் இல்லை கழுதை யூஸ் பண்ண மாட்டார். யோவான் அப்போஸ்தலர் அவர் கழுதையின் மேலே வந்து தான் தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோவான் 2ஆம் அதிகாரத்திலே பதிவு பண்ண மாட்டார். மீதி 3 சுவிசேஷகர்களும் கழுதையா இல்லைன்னா கழுதை குட்டியில் வந்து தான் அந்த தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இதுதான் மூத்த சௌருடைய கருத்து. இந்த 2 இன்சிடென்ட் நடந்திருக்கின்றது. ஒன்று முதலாவது அந்த ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்தம் பண்ணுவது யூதர்களுடைய ஆலயத்தை, எழுத்தின் மூலமான யூதருடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதையும், 2வது ஆவிக்குரிய இஸ்ரவேலருடைய நம்முடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு அடையாளமாக இருப்பதற்காகத்தான் 2 வாட்டி 2 இன்சிடென்ட் நடைபெற்றிருக்கின்றது ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோவான் அப்போஸ்தலர் ஒரே இன்சிடென்ட் 2 வாட்டி பதிவு பண்ணினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது சொல்றாங்க. கருத்து தான் இத பெரும்பான்மையான சகோதரருடைய கருத்து. அவங்க ஏற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னா, 2 இன்சிடென்ட், ஒன்று யூதருடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதற்காகவும், 2வது ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதற்காகவும் தேவன் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கின்றது. இன்னொரு கருத்து யோவான் அப்போஸ்தலர் ஒரே இன்சிடென்ட் 2 வாட்டி பதிவு பண்ணினார் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்களே வாசித்து அது 2 வாட்டி நடந்த இன்சிடென்டா அல்லது ஒரே இன்சிடென்ட் 2 வாட்டி பதிவு பண்ணியிருக்கிறாங்களே என்பதை நீங்களே வாசித்து முடிவு பண்ணும்படி உங்களுடைய கரங்களுக்கு நாம் அதை விட்டு விடுறோம். இந்த பாயிண்ட் புரியுது உங்களுக்கு? நம்ம எதற்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, எதற்காகவா? தேவாலயத்தை சுத்தம் பண்ணுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 வாட்டி ஆலயத்தை சுத்தம் பண்ணாரா அல்லது ஒரே இன்சிடென்ட் 1 வாட்டி சுத்தம் பண்ணது 2 வாட்டி பதிவு பண்ணப்பட்டிருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக முதலாவது பஸ்காவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருந்து எங்கே போனார், கடைசி பஸ்காவில் எங்கே இங்கே வந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது பஸ்காவில் ஆலயத்தை சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு தான் போனார். ஆனால் கடைசி பஸ்காவில் ஆலயத்தை சுத்தம் பண்ண பிற்பாடு யூதேயை விட்டு அவர் எங்கேயுமே போகவில்லை, நேராக அவருடைய சிலுவை மரணங்கள் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நேராக வழிநடத்தப்படுகிறார். ஆகையினால் 2 வாட்டி இந்த ஒரு இன்சிடென்ட் நடைபெற்று, அதாவது 2 இன்சிடென்ட் நடைபெற்றிருக்கின்றது. ஒன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதற்காக 2வது இன்சிடென்ட்டும், எழுத்தின் பிரகாரமான இஸ்ரவேலை சுத்தம் பண்ணுவதற்காக 1வது இன்சிடென்ட் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து காணப்படுகின்றது. சரி, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை வர்றாரு. அந்த என்ன அவருடைய பயன் சொல்றாரு அப்படின்னா, அங்கே ஆடு மாடு விற்கிறவங்க எல்லாரும் விரட்டிட்டு சொல்றாரு, இது அதனுடைய ஜப வீடு, எல்லாருக்கும் வரலாம், இதில் இங்கே வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இந்த வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே துரத்தி விடுறாரு. கேள்வி என்னன்னா, ஆலயத்தில் வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிருக்கிறோம். இங்கே சொன்னாலும் சரியாக இருக்காது, நான் சொன்னாலும் சரியாக இருக்காது. யார் சொன்னால் சரியாக இருக்குமா? தேவன் சொன்னால் சரியாக இருக்கும். அதனால் வேதத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம உண்மையாக பொய்யான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். என்னுடைய வீடு இருக்கிறது கோவில்பட்டி, சரிங்களா? கோவில்பட்டி இங்கே இருந்து கிட்டத்தட்ட
ஒரு 200 கிலோமீட்டர் வைங்களேன், 150 கிலோமீட்டர் வைங்களேன். இங்கே இருந்து நான் வருஷம் எருசலேம் தேவாலயத்துக்கு கட்டாயமாக போக வேண்டும். இல்லைன்னா கோவில்பட்டியில் என்னுடைய வீடு, எருசலேம் தேவாலயம் நாகர்கோவில் இருக்குது. நான் கோவில்பட்டியிலிருந்து எல்லா வருஷம், அதாவது பக்தி உள்ள எல்லா யூதர்களும் அட்லீஸ்ட் வருடத்துக்கு 3 வாட்டி எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து பலி செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியினால பலி செலுத்துவது கட்டாயம், எல்லாரும் பண்ணுவாங்க. அந்த டைமில் நான் ஒரு ஆடு மாடு என்னுடைய வசதிக்கு ஏற்ற வண்ணமான ஒரு மிருகத்தை பலி கொடுக்க வேண்டும். என்னுடைய வசதிக்கு ஒரு மாடை பலி கொடுக்குள்ள வசதி தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால நான் மாடை பலி கொடுக்க பண்ணி டிசைட் பண்ணிட்டேன். நான் இப்போ கோவில்பட்டியில் ஒரு மாடம் நடத்தி அன்னைக்கு காரு மற்றும் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக மினி டெம்போ எதுவுமே கிடையாது, நடத்தி தான் கொண்டு வர வேண்டும். கயிறு கட்டி அங்கிருந்து ஒரு மாடை இங்கே நாகர்கோவிலை கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பாடுபடுவேன் இந்த சூழ்நிலையில். ஏன்னா வியாபாரத்திலே வாங்க முடியும், இங்கே தேவாலயத்திலே வியாபாரம் பண்ணுற யாருமே கிடையாது, வாங்க முடியாது. அப்போ அங்கிட்டு கொண்டு வந்து தான் ஆக வேண்டும். தேவனுடைய கட்டளை பலி கொடுத்து தான் ஆக வேண்டும். இப்போ நான் என்ன பண்ணுறதாமாம், அங்கிருந்த மாடு கொண்டு வர்றதா இல்லை நாகர்கோவிலில் வந்து ஒரு மாடு வாங்குறதா? ஏன்னா அவருக்கு வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, வருஷத்துக்கு 3 வாட்டி கட்டாயம் வர வேண்டும். வாசிக்கிறேன், உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். வருஷத்துக்கு 3 வாட்டி கட்டாயம் வர வேண்டும். அதில் ஒரு நாள் நாம் பலிபோட கொடுக்க வேண்டிய என்னுடைய பாவத்திற்காக நிவாரணம் செலுத்தக்கூடிய ஒரு நாள். நான் என்ன பண்ணுவேன், நாம கோவில்பட்டியிலிருந்து மாடு இங்கே கொண்டு வர்றதா இல்லை இங்கே வந்து வாங்குறதா? சரி, பைபிள் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். வாசிக்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 24-26 வசனங்கள். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழிப்பிரயாணத்தின் வெகு தொலையின் நிமித்தம் நீ அதை கொண்டு போக கூடாது இருக்குமானால் அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. இப்போ தேவர் என்ன சொல்றாராமா, ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அங்கிருந்து காசை கொண்டு வந்து இங்கே வாங்கி இவனுக்கு பலி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாராமா, இங்கே வந்து இங்கே யாரும் விற்கக்கூடாது, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணமா? தேவனே சொல்லிட்டாரு இங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறது என்ன ரீசனா இருக்குமா? என்ன நோக்கமாம்? சும்மா சொல்லுங்களேன், உங்களுக்கு மைனஸ் மார்க் எல்லாம் வராது. எவ்வளையா அப்போ காம்பவுண்டு வெளியே வைக்கலாம், அப்படி தானே? பிரதமர் பாயிண்ட் சொன்னார் பார்த்தீங்களா, நோக்கம் தான் மேட்டர். என்னன்னா, நீங்கள் விற்கிறது தப்பு கிடையாது, அதை நீதியான நியாயமான விலைக்கு விற்ற பிரச்சனை இல்லை. இவங்களோட கான்செப்ட் என்னவா, காசு பார்க்கறது தான் மோட்டிவ். அங்கே விற்கிறவங்களை எல்லாருமே இவங்களோட இவங்க கண்ட்ரோல் தான். இவங்க விற்கிறது தான் சட்டம், இவங்க விற்கிறத விலைக்கு தான் விற்க வேண்டும். ஏன்னா அங்கிருந்து கொண்டு வர முடியாது, உங்களுக்கு தெரியுது. அதை இன்கேஸ் கொண்டு வந்தால் கூட என்ன சொல்லுவாங்களாம், இது குருடு, இது ஊனம், இதுக்கு அங்கே புண்ணு இருக்குது, அங்கே வீண் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் மக்களுக்கே தெரியும், இவங்களோட கேரக்டரே தெரியும். அதனால் இங்கே வந்து வாங்க வேண்டும். காசு இங்கே போகிறதாம், அங்கே இருக்கின்ற அந்த பொசிஷனில் இருப்பாங்களே பரிசெயர் சதுசெயர் வேத சாஸ்திரிகள், அந்த ஒரு சங்கமே ஆலோசனை சங்கம் இருப்பு, எல்லாமே அவங்க டீம் தான். அப்போ இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வியாபாரம் பண்ணி காசு பார்க்க வேண்டும், இதுதான் அவங்களோட கான்செப்ட். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கயிற்றினால் ஒரு சவுக்கை விட்டு பண்ணி அவ்வளவு துரத்திட்டார். நோக்கம் என்னவாம்? நோக்கம்தான் பாயிண்ட். இது எல்லா விஷயத்திலும் தேவன் நம்முடைய எந்த நோக்கத்திற்காக இந்த ஒரு செயலை நான் செய்கிறேன் அப்படின்னு தான் பார்ப்பாரு. நோக்கம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் ஆலயத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. எந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுறதாம், வழிப்பிரயாணத்து நிமித்தமாக வெகு தூர தொலைவில் இருந்தாச்சுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை, காசு வந்து வாங்கிடலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்களை அங்கே விற்கிறதுக்கே அனுமதிக்கிறது கிடையாது. ஏன் இல்லைன்னா, இவங்க விற்கிற நோக்கமே தேவனின் திட்டத்துக்கு அப்பாற்பட்டு காணப்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் சேல்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டார். அதை மத்தேயு எப்படி எழுதுறாரு அப்படின்னு வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
மத்தேயு 21:1 அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசர்களில் 2 பேரை நோக்கி, இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். அதனுடைய 8வது வசனம் வாசிக்கிறேன். 7-8. மத்தேயு 21:7 கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அந்த 12வது வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 21:12 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களை கவிழ்த்து. இவர் எத்தனை இன்சிடென்ட் நடக்குதாமாம்? கழுதைக்கு மேலே வர்றாரு, வந்து தேவாலயத்திற்குள் போய் இந்த காசுக்காரருடைய பலகைகளை எல்லாம் அப்படியே என்ன பண்ணுறாராமா, கவிழ்த்து போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? இவ்வளவு செஞ்சு கடைசி பஸ்காவில் இவ்வளவு தேவாலயத்தில் வர்றாரு, அந்த கழுதையின் மேலே வர்றாரு, வந்து தேவாலயத்தில் என்ட்ராகி இவ்வளவும் பண்ணிட்டாரு. தேவாலய பிரவேச ஆலயத்தில் விற்கிறவரும் கொள்ளுறவருமாகி யாவரையும் வெளியே துரத்தி காசுக்கார பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டாராமா? அப்புறம் என்ன அது ஏதோ ஒன்று பண்ணிட்டார். அது எங்களுக்கு ஞாபகத்தில் இதான சொல்ல வரீங்க. நம்ம பழக்கப்பட்ட பரிச்சயமான வசனம் ஆனதுனால தான் கேட்குறேன். அதுக்கப்புறமா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு நான் கேட்குறேன். நான் எப்படி சொல்லிட்டு சரி, பைபிள் என்ன சொல்லுது பார்த்துங்க. ஒரு விஷயம் அது உண்டு. வாசிக்கலாம் 17வது வசனம். மத்தேயு 21:17 வாசிங்க. அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். இங்க என்னன்னா அந்த 18வது வசனம் திரும்பி சாரி, அதை பைபிள் வாசிங்க. அதாவது அங்கிருந்து திரும்பி அங்கிருந்து அதாவது அந்த காசுக்காரில் எல்லாம் துரத்தி விட்டுட்டு திரும்பி போனார். அப்படி வசனம் இருக்கும் 16க்குள்ள இருக்கும். வாசிங்க. மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி போனார் அப்படின்னு 16 இருக்குமோ? வாசிங்க. மத்தேயு 21:18 காலையிலே அவர் மறுபடியும் எருசலேமில் திரும்பி போனார் அப்படின்னு இருக்கு அந்த வசனம். நகர் திரும்பி போனார். கரெக்ட், ஓகே. அப்போ இங்க வந்து பார்க்கிறாரு, காசுக்கார பலகையெல்லாம் கவிழ்த்தி போட்ட பிற்பாடு ரிட்டர்ன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யாரு பதிவு பண்றாராம்? மத்தேயு பதிவு பண்றாரு. நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில் 18வது வசனம் காலையில் அவர் நகரத்தை திரும்பி வருகிறார். அவருக்கு பசி இல்லை. இப்போ திரும்ப ரிட்டர்ன் மறுபடியும் எங்கே வராராமாம்? அதே ஆலயத்துக்கு ரிட்டர்ன் வராரு. வரும்போது தான் அத்தி மரத்தை சபிக்கிறார். அந்த இன்சிடென்ட் நல்லா புரிய வேண்டும். ஒரு நாள் முந்தி ஆலயத்துக்குள்ளே போகிறாரு, கல்லை மேல் பவனி போடுறாரு, போய் ஆலயத்தை சுத்தம் பண்ணுறாரு. எப்படி சுத்தம் பண்ணுறது? விற்கிறவங்க யாரும் விற்கக்கூடாது, காசுக்காரர்கள் பலகை. இந்த காசுக்காரர்கள் யாராமாம்? அது சொல்ல மறந்துட்டேன். காசுக்காரர் அப்படிங்க யாருன்னு கேட்டேன். பரிசேயர்கள். ஓகே. அன்னைக்கு யார் ஆமா இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்தவங்க யாராம்? அப்படி யாருடைய நாணயம் அங்க இருக்க வேண்டுமாம்? ரோமர் நாணயம் இருக்க வேண்டும். ரோமருடைய நாணயம் எருசலேம் தேவாலயத்திற்குள் காணிக்கை போட தேவன், அதாவது காணிக்கையை போட முடியுமான்னு கேட்கிறேன். அது இன்னொரு கான்செப்ட் இங்க அங்க வரல. இப்ப கேள்வி என்னன்னா, தேவாலயத்திற்குள் காணிக்கை போடுவதற்கு ராயனுடைய அந்த சொரூபத்தை பொறிக்கப்பட்ட நாணயத்தை ஆலயத்திற்குள் காணிக்கை பெற்று போடுவதற்கு பெர்மிஷன் உண்டான்னு கேட்கிறேன். கிடையவே கிடையாது. காணிக்கை போடும்படிக்கு காணிக்கைக்கு அப்படின்னே நாணயம் தனியாக வச்சிருக்காங்க. சிவிலில் பொருட்கள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரோமரோட நாணயம் தான் செல்லுபடியாக்கும். அது மாற்றம் கிடையாது. அது வேற அந்த ராஜா அனுமதிக்க மாட்டார். ஆனால் தேவ ஆலயத்திற்குள் அந்த காணிக்கை போடுவதற்கு அது இவங்களுடைய காணிக்கை, தேவாலயத்தினுடைய காணிக்கை பணம் அப்படின்னு சொல்லி நாணயமே வச்சிருந்தாங்க. இந்த நாணயம் இதுக்குள்ள போட வேண்டும். அப்போ அவங்க கொண்டு வர ரோமர் நாணயம் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டாம். அந்த நாணயத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து என்ன வாங்கணுமா? இங்கே ஆலயத்தை காணிக்கை போடும்படிக்க நாணயத்தை வாங்க வேண்டும். இந்த நாணயம் வாங்க விஷயத்தில் இவங்க என்ன பண்ணுவாராமாம்? 10 ரூபா வாங்கினா 20 வாங்கிடுவாங்க. அதனால அவங்களையும் கவிழ்த்து போட்டாரு. எல்லா இடங்களையும் தேவனுடைய திட்டத்துக்கு மாறான செயல்பாடுகள் அந்த ஆலயத்திற்குள்ள நடந்ததுனால தான் ஒரு கம்ப்ளீட்டா அவங்களை எல்லாம் துரத்துறாரு. இது யார் பதிவு பண்றதாம்? மத்தேயு பதிவு பண்றாரு. 3 இன்சிடென்ட், குறிப்பா 3 இன்சிடென்ட். எதெல்லாம் அப்படின்னா, கழுதை மேல வர்றாரு,
ஆலயத்துக்குள்ள வர்றாரு, எல்லாம் கவிழ்த்து போடுறாரு, ரிட்டர்ன் போயிட்டு மறுநாள் வரும் பொழுது அத்திமரத்தை சபிக்கிறார் அப்படின்னு சொல்லி மத்தேயு தன்னுடைய அந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இனி மார்க் எப்படி பதிவு பண்றா அப்படின்னு சொல்லி மார்க் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கணும். மார்க் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி என்ன சொல்லிட்டாராமா? 2 பேர் நோக்கி என்ன சொன்னாராமா? ஒரு கழுதைக்குட்டி யாரும் யாரும் கழுதைக்குட்டி கட்டியிருப்பாங்க, அதை அவிழ்த்துவாங்க, அதை சொல்லியாச்சு. சொல்லிட்டு 12ஆம் வசனம் வாசிப்போம். 12. மார்க் 11ஆம் அதிகாரம் 11 வசனம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மார்க்கனே எப்படி இருந்தாராம்? வந்து சுற்றி பார்த்து. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு தேவாலயத்தில் வந்திருப்பாரா? பல முறை வந்திருப்பாரு. ஆலயத்தில் என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பாரா? பார்த்துருப்பார். ஏன் தனியாக இங்கே சுற்றி பார்த்துற மாதிரி ரிட்டர்ன் போறாரு? இப்போ மார்க் பதிவு பண்ணும் பொழுது காசுக்கார பலகைகளை கவிழ்த்து போட்டார், புறாவர்களை விரட்டினார், மற்றபடி அது அந்த விற்கிறவர்களை எல்லாம் விரட்டினார் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணப்படவில்லை. இவரை மார்க் வர்றாரு, எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன போது, நாளையில் கம்பெனி சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன போது 12 பேரோடும் கூட மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டார் பெத்தானியாவுக்கு. இது கடைசி பஸ் நடக்கின்ற விஷயங்கள். சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருந்தார். ஏன் சுற்றி பார்க்கணுமா? 15ஆம் வசனம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ ரிட்டர்ன் வரும்பொழுதுதான் அத்திமரத்தை சபிக்கின்ற ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது. அதை செஞ்சுட்டு ஆலயத்துக்குள்ள வர்றாரு ஆண்டவராக இயேசு. என்ன பண்றாரு? அவங்க வந்து கழுதை மேல வந்து ஆலயத்தை சுத்தம் பண்றதாக யார் சொல்றது அப்படின்னா மார்க்கு பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ அந்த அத்திமரத்தை சபித்தாரு, அத்திமரம் பட்டு போச்சு அப்படின்ற விஷயம் எல்லாமே மார்க் தான் பதிவு பண்றாரு. இவர் இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கறத பார்த்தீங்களா? இவர் ஆலயத்தை சுற்றி பார்க்கும் பொழுது இவருக்கு அதாவது அன்னைக்கு சுற்றி பார்த்து சாயங்காலம் தான் விட்டு வெளியே போறாரு. மைண்ட் என்ன ஓடி இருக்கணுமா? சும்மா நம்மளை மாதிரி ஆண்டவராக ஏசுகிறது சும்மா போய் அதை அந்த ஒரு பார்வைக்காகவோ என்ன இருக்க பார்ப்பதற்காக சுற்றி பார்க்குற விஷயம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதாகமத்தை தெளிவாக வாசித்து தேவ ஆலயத்தில் என்ன இருக்க வேண்டும், என்ன இருக்கக்கூடாது, எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, எந்த டைம் எதுவும் செய்ய வேண்டும் என்று தெளிவாக தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு பூர்ண மனுஷர், அவரோட பாவமே கிடையாது. அவருக்கு எந்தெந்த பொருள் எங்கே இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் எப்படி பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதோ தெளிவாக தெரியும். அதனால் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கும் பொழுது அந்த பழைய பள்ளி எண்ணத்தையெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்ற விஷயம் இருக்க மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நான் தான் முதல்ல சொன்னேன், அவர் ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு நல்ல ஞாபகத்திறன் இருக்கும். அப்போ வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எதை எதிர்பார்க்கின்றார் என்ற விஷயம் தெளிவாக அவருக்கு தெரியும். தான் சுற்றி பார்த்துட்டே வர்றாரு. எங்கெல்லாம் அலங்கோலமாக இருக்கின்றது, எங்கெல்லாம் நேர்த்தியாக இருக்கின்ற விஷயம் தெளிவாக அவருக்கு தெரிகிறது. அப்போ தான் சவுக்கை உண்டு பண்ணி, கைதுகளை ஒரு சவுக்கை உண்டு பண்ணி ஆலயத்தை சுத்தம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இது யார் செய்திருக்க வேண்டிய வேலையா? இந்த தேவாலயத்தில் தேவன் விரும்பாத, அதாவது யூதர்கள் எல்லாருமே, அதுலேயும் குறிப்பாக ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் எல்லாரும், அந்த பழமைவாதிகள் எல்லாரும் அந்த தோராவை தெளிவாக படிக்கிறவங்க. அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த நோக்கத்திற்காக செய்யணுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன ஆக்சுவலாக ஒரு உண்மையான ஒரு பக்தி உள்ள யூதன் அங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவங்களே அந்த யூதர்களே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி இதை எல்லாம் செய்யக்கூடாது. அப்படி சவுக்கை ஏதோ அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணியிருக்க வேண்டியது அங்கே பக்தி உள்ள யூதர்கள் இருந்திருந்து அவங்க தான் செஞ்சிருக்கணும். அவங்க செய்யாததுனால தான் கடைசி வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுது. ஆலயத்தில் என்னெல்லாம் நடக்க வேண்டும், என்ன நடக்கக்கூடாது. அப்போ தேவன் விரும்பாத விஷயம் எதெல்லாம் நடக்கிறது என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேப்டிஸ்ட் எடுக்க முன்னாடியே தெரியும். அவர் எதையுமே செய்யலை. ஏன் இந்த 33 வருஷம் வரைக்கும் அவர் எதையுமே அந்த ஆலயத்துக்குள்ள வேற இந்த மாதிரி விஷயம் செய்யலை அப்படின்னா, யார் ஆயினும் பக்தி உள்ள ஒரு யூதர்கள், தேவ பக்தி உள்ளவங்க யாராவது இருந்தால் அவங்க அதை செஞ்சிருக்க வேண்டும். அவங்க செய்யாத ஒரு காரணத்திற்காக தான் கடைசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த ஒரு விஷயம் செய்கிறார். இந்த பாயிண்ட் புரியுதவங்களுக்கு? பக்தி உள்ளவங்க இருந்தால், ஆலயத்தை குறித்த பக்தி உள்ளவங்க இருந்தால், ஆலயத்திற்குள் தேவன் விரும்பாத செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது தேவ பக்தி உள்ளவங்க அவங்களே முன்வந்ததை அது சரி செய்திருக்க வேண்டும். யாருமே சரி செய்யாத காரணத்தினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்.
வாசிக்கலாம். அப்ப அப்படி அவரை சுத்தம் பண்ண பிற்பாடு அப்ப சுற்றி பார்த்து என்னத்தை எல்லாம் இருக்கின்ற சுற்றி பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன மைண்ட்ல ஓடி இருக்கு அப்படின்னு மார்க் பதிவு பண்ற 11ஆம் அதிகாரம் மார்க் 11 17வது வசனம். 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். 11 17 என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று இருக்கவில்லையா? நீங்களும் அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதி இருக்கிறது, நீங்களும் அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். இந்த ஒரு வசனம் ஒரு வசனமாக ஓல்ட் டெஸ்டமென்ட் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதா அல்லது 2 வசனமாக பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதான்னு கேட்கிறேன். பாயிண்ட் புரியுதா? தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்க்கும் பொழுது அவருக்கு மைண்ட் என்ன ஓடுது அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் ஓடுற அந்த ஓடுனது வெளிப்பாடு தான் இங்க சொல்றாரு. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, நீங்க அதை கள்ளர் குகை ஆக்கினீங்க. இந்த வசனத்தை நீங்க ஓல்ட் டெஸ்டமென்ட் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. ஒரு வசனமா 2 வசனமா? 2 வசனம். ஏன் ஒன்னா சொல்றாரா? ஒன்றுனா ஒரு வசனமாக சொல்லணும், 2 வசனத்தை ஏன் 2வது ஒரு வசனமாக சொல்கிறாருன்னு கேட்குறேன். என்ன விஷயம் அப்படின்னா அவர் ஓல்ட் டெஸ்டமென்ட்டை தெளிவாக கற்றுக்கொண்டு இருக்காரு. அவர் ஆலயத்தை சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னென்ன தேவன் விரும்பாத செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறார் அப்படி அவர் மைண்டில் ஓடுது. அந்த இடத்துல போகும்பொழுது வசனம் இப்படி தானே சொல்லப்பட்டிருக்கின்றது, இது இங்கே இருக்கிறது, அப்போ இது தேவன் விரும்பாத செயல். அவருக்கு எப்படி தெரியுமா? அவர் ஓல்ட் டெஸ்டமென்ட்டை தெளிவாக படிச்சுட்டாரு. இந்த அதிகாரத்தில் இடத்துல சொல்லப்பட்ட வசனம் இதற்கு மாறாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, இது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. அதனால தான் சவுக்க எடுத்தார். அதான் முதல்ல நான் சொன்னேன், நல்ல ஒரு பக்தி உள்ள யூதர்கள் இருந்திருந்தா அதை அவங்களே செஞ்சிருக்க வேண்டும். அவங்க செய்யாத நிமித்தமாக இவரை கை வைக்கிறாங்க. இவரை கை வைக்கும் பொழுது அது அநேகருக்கு சங்கடத்தை உண்டு பண்ணிச்சாங்க. சங்கடம் உண்டு பண்ணியிருக்குமா? காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணவங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணியிருக்குமா? விற்கிறவங்களுக்கு அதை கஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்குமா? அங்கே விற்கிறவங்களும் கொள்றவங்களுக்கு எல்லாருக்குமே சங்கடத்தை உண்டு பண்ணிருக்கு. ஆனால் ஒரு பக்தி உள்ள யூதன் அவங்களா வந்து இது நம்ம பண்றது சரியில்லை, இது தேவன் விரும்புகிற விஷயம் அல்ல, இதை நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னு செஞ்சு சொல்லியிருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதத்தை, அதாவது அந்த அந்த காசுக்காரத பலகைகளை கவிழ்த்து போடுறது, விரட்டுறது, அடிக்கிறது இன்னுமே நடந்திருக்காது. அப்போ அது உணர்ந்து செஞ்சிருந்தா ஆண்டவராக இயேசுகிட்டு சவுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் அங்கே கிடையாது. அவங்க உணர்ந்து செய்யாததுனால தான் கடைசி பேர் எடுக்கிறார். இவருக்கு எப்படி தோணுன்னா எப்படி இருக்க வேண்டிய ஆலயம் இப்போ எந்த கோலத்தில் இருக்கிற அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தாச்சு. அவருக்கு எப்படி தெரியுமா? வாசிக்கலாம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாக தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி சொல்லியிருக்கிறாராமா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும். ஏன் இந்த வசனங்க சொல்லணுமா? சுற்றி பார்க்கிறாரு, ஆலயத்தை சுற்றி பார்க்கிறாரு. சுற்றி பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் அவருக்கு புலப்பட்டது. அதனால ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஆல்ரெடி இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஒரு வசனத்தை குறிப்பாக இங்க ஏன் அப்படி சொல்லணுமா? சரி, அது ஏன்னு பார்த்துடலாம். இன்னொரு வசனத்தை சேர்த்து சொல்லிட்டாரு. எரேமியா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ? போதும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுற்றி பார்க்கும் பொழுது ஏசாயா காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தினுடைய அதாவது என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த ஒரு வசனம் ஞாபகத்துக்கு ஏன் வருதாம்? இப்போ ஜெப வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு அல்லாத ஒரு கண்டிஷன் இருக்கு. அதான் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றாரு. இப்போ எரேமியா எப்படி சொல்லியிருக்கிறாராமாம்? கள்ளர் கோயை ஆக்கிட்டீங்களா அப்படி சொல்றாரு. அப்ப இங்க கள்ளர் என்ன திருடர்கள் என்னத்தை எல்லாம் செய்வாங்களோ அப்படிப்பட்ட செயல்பாடு ஆலயத்துக்குள்ள நடக்கிறதுனால 2 இன்சிடென்ட் ஒரே டைம்ல நடக்கிறதுனால 2 வசனத்தையும் சேர்த்து சொல்றாரு. அதனால தான் இங்கொன்றும் அங்கொன்று இருக்கிறது, கர்த்தருடைய ஆவி அவைகளை அதெல்லாம் விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2 இன்சிடென்ட்டும் ஒரே டைம்ல தேவாலயத்தில் நடந்ததினால 2ஐயும் சுத்தி காண்பிக்கிறாரு. ஏசாயா காலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு அப்படின்னா இங்கே ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் ஜெப வீடு. இந்த கண்டிஷனுக்கு ஆலயத்தை கொண்டு வந்துட்டாங்க, மற்றுள்ளவங்க அவுட்.
இதை கவனிச்சுட்டாரு. யார் செஞ்சிருக்க வேண்டிய விஷயமா? ஆல்ரெடி அங்க இருக்க பக்தியில் இதுல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அவங்க யாருமே செய்யல, அதான் கடைசி நிமிஷத்துல செய்யறாரு. நம்பர் 2, நீங்க கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க, தேவனை விட கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க. திருடர்கள் என்னத்தை எல்லாம் செய்வாங்களோ அந்த மாதிரி அசுத்தமான விஷயங்கள் எல்லாம் ஆணையத்தில் நடக்கிறத பார்த்த பிற்பாடு தான் ரெண்டையும் சேர்த்து சொன்னார். இப்ப ஆண்டவராக இயேசு சுற்றி பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி நாட்கள் நடந்த விஷயமா அவருக்கு மைண்ட்ல வருது. எரேமியா தீர்க்கதரிசி நாட்கள்ல நடந்த சம்பவம் அவர் சொன்ன விஷயத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து ரெண்டையும் சேர்த்து சொல்ல காரணம் என்னவாம்? ஒண்ணு, குறிப்பிட்ட வகுப்பாரை மட்டும்தான் ஆயத்துக்குள்ள வர வேண்டும் அப்படின்னு யூதர்களை கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அப்ப புரியும் உங்களுக்கு. பிறவிக்குருடன் நம்ம படிச்சிருக்கோம் யோவான் 9ஆம் அதிகாரத்துல. அவருடைய கண்ணை என்ன சுகப்படுத்துறாங்க இயேசு. அவங்க அப்பா அம்மாவிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்களாம்? இவன் வயது உள்ளவன் ஆயிருக்கிறதுனால் அவன்கிட்ட கேளுங்க, யாரு சுஸ்தப்படுத்துனாங்க அவன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. யோவான் அதை எப்படி பதிவு பண்ணுறார் அப்படின்னா, அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் யூதர்களுக்கு பயணமாம்? கேள்வி புரியுதா? ஏன் யூதர்களுக்கு பயணம் அப்படின்னு கேட்டேன். அவங்களும் யூதர்கள் தான். ஆலயத்துக்கு புறமே தள்ளிட்டு என்ன ஆக போதும்? அவங்களுக்கு ஆலயத்துக்கு புறமே தள்ளியாச்சு என்ன ஆக போதும்? ஆலயத்துக்கு புறம்பே தள்ளினா புண்ணாதான் இருப்பாங்க, காலம் பூரா புண்ணாதான் இருப்பாங்க. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. புண்ணதை இடங்கப்படுத்துறதான் பலி செலுத்த முடியாது. ஆலயத்துக்குள்ள வந்துதான் பலி செலுத்த வேண்டும். இப்ப யூதர்கள் இவங்களை வெளியே தள்ளியாச்சுன்னா உள்ள வந்து பலி செலுத்த முடியாது. பலி செலுத்தாத பட்சத்தில் பாவம் அப்படியே தான் இருக்கு. பாவம் மன்னிக்கப்படாது. தேவன் இஸ்ரவேல் கொடுத்த மிகப்பெரிய சொத்து, அது மிக முக்கியமான விஷயம், மற்ற யாருக்குமே கொடுக்க இல்லை. அந்த தேவன் கொடுத்த மிக முக்கியமான சொத்து என்ன அப்படின்னா பாவம் மன்னிக்கப்படும். இவங்களுக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுத்துட்டாரு. அந்த மெல்லிய வஸ்திரம் வாங்கணும்னா வருடத்தை ஒரு வாட்டி இவங்க கட்டாயம் பலி செலுத்தினா பாவம் மன்னிக்கப்படும். இப்போ ஆலயத்துல புறம்பாக்கின ஆலயத்திற்குள் வர முடியாது, பலியும் செலுத்த முடியாது. ஆகையினால் அந்த பிரபிக்குருடைய அப்பா அம்மா பயந்துட்டாங்க, பலி செலுத்த அனுமதிக்க மாட்டாங்களோ அப்படின்னு பயந்தது. அப்ப யூதர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆலயத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. அதைத்தான் சொல்றாரு, எல்லா ஜனங்களுக்குள்ள ஜெப வீடு இப்ப உங்க கண்ட்ரோல் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக மாற்றிட்டீங்க. அதனால தான் சொன்னாரு எல்லா ஜனங்களுக்கான ஜெபம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இறைமையா என்ன சொல்றாராமா? கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க, ஆக கூடாது, அதை ஆக்கிட்டீங்க. 2 இன்சிடென்ட் ஆலயத்துக்குள் நடைபெற்று கொண்டிருந்த விஷயத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சதுனால அந்த ஒரு விஷயத்தை செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மைண்ட் எப்பொழுதுமே தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாகத்தான் காணப்பட வேண்டும் ஒழிய தேவன் விரும்பாத அசுத்தங்கள் ஆலயத்திற்குள் எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. வந்தா தேவன் அனுமதிக்கவும் மாட்டார். அந்த ஒரு விஷயத்தை உன்னிப்பா வலியுறுத்தி சொல்லும்படிக்கு அந்த விஷயம் செய்தார். அன்னைக்கு இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்க தான் ஆலயத்திற்குள்ள போக வேண்டும், எங்களுக்கு இந்த இடம், அவங்களுக்கு அந்த இடம், சகோதரி அந்த பக்கம் தான் நிற்கணும், இப்படி ஒரு செட்டப்பே பண்ணிட்டாங்க. புறஜாதியை வந்தாங்கன்னா அது இன்னொரு கோணத்திலே வச்சிருப்பாங்க அவங்க. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா தேவன் என்ன சொல்லியிருக்கிறாராமா? எல்லா ஜனங்களுக்குமான ஜெப வீடு தான் என்னுடைய வீடு. அந்த ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டான செயல்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த ஆலயத்தை கட்ட சாலமன் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தினுடைய 41 மற்றும் 42வது வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42வது வசனங்கள். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதியல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களோ? அப்படிப்பட்ட அந்நிய ஜாதியானும் உமது நாமத்து நிமித்தம் தூரதேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால். இப்ப என்ன பண்ணது அப்படின்னா, இஸ்ரேல் ஜாதியில் அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தை, அதாவது அந்த ஆலயத்தை கட்ட சாலமன் என்ன சொல்றாரு அப்படின்னா புற ஜாதியார் வரலாம் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி அவரை கொண்டு கர்த்தர் எப்படி சொல்லிட்டாராமா? உம்முடைய வீடு சகல ஜனங்களும் ரூமானா ஜெப வீடு அப்படின்னு சொன்ன விஷயத்தை யூதர் என்ன பண்ணிட்டாராம்? என்ன பண்ணிட்டாங்களா? அந்நியர்கள் வரக்கூடாது அந்த கண்டிஷன் ஆக்கிட்டாங்க. இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லக்கூடாது. அந்நிய புத்திரன் வந்து சேர்ந்தாச்சுன்னா தேவன் என்ன பிரித்து விட மாட்டார். அப்படின்னா யார் எல்லா பேருக்கும் உள்ளே வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் யூதர்கள் கண்டிஷன் எப்படின்னா, யூதர்கள் இந்த இடத்துல உட்கார வேண்டும், சகோதரர்கள் இந்த இடத்துல உட்கார வேண்டும்,
புறஜாதியர் இருந்தால் இன்னொரு இடம், அப்படி ஒரு செட்டப்பாக மாற்றிட்டாங்க. மாற்றி இந்த புறஜாதியாருக்குன்னே ஒரு தடுப்பு சுவரே வச்சுட்டாங்க. அதனால தான் அப்போ பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை என்ன சொல்லுவார், 14ஆம் வசனம் என்ன சொல்றார் அப்படின்னா, எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாரே ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடிச்சுவரை தகர்ந்து ஒரு சுவரே கட்டிட்டாங்க. எல்லா ஆண்டவராக இயேசு கவனிக்கிறாரு. அப்போ எல்லா ஜனங்களுக்குமான ஜெப வீடை ஒரு குறிப்பிட்ட சாராருக்கான ஜெப வீடா மாற்றிட்டாங்க. இதை ஆண்டவராக இயேசு கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு அது மட்டும் அவர் மைண்ட் வரல. எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட கல்லர்கள் என்ன இருக்குமாம், கல்லர்கள் என்ன இருக்குமாம், தேவன் விரும்பாத நியாயமான வழியில் வராத பொருட்கள் ஏற்று இருக்குமாம். அநீதியின் நிமித்தமாக வந்த பொருட்கள் கல்லறிடத்தில் இருக்கும். அந்த சம்பவம் எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் அங்கே இருந்திருக்குது. அதனால தான் கல்லர் குகை ஆக்கிட்டீங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்போ பலி செலுத்தி பாவத்தை மன்னிக்கும்படிக்கு புறஜாதியர் வந்தா இஸ்ரவேலர்கள் அனுமதிக்கிறது கிடையாது. இப்போ ஒரு இன்சிடென்ட் ஏசாயா தீர்க்கதரிசன நாட்கள் நடந்த விஷயம், இன்னொரு விஷயம் எரேமியா தீர்க்கதரிசன நாட்கள் நடந்த விஷயம். 2 இன்சிடென்ட் ஒன்னா சேர்க்கிறாங்க. சேர்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தேவனுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடாது, தேவனை அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி மற்றும் எரேமியா தீர்க்கதரிசன நாட்கள்ல அந்த தேவாலயத்தை தேவன் அழிப்பதற்காக யாருக்கு ஒப்பு கொடுத்தாராமா, நேபுகாத்நேச்சருக்கு ஒப்பு கொடுத்தாரு. இதெல்லாம் அவர் மைண்ட், அதான் சுற்றி பார்த்த ஆலயத்தை சுற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய அந்த நன்மை விளைவுகள் ப்ரோசன் கான்ஸ் கம்ப்ளீட் இவர் ஞாபகத்துக்கு வருது. எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசி நாட்கள் நடந்த தேவாலயத்தில் அந்த இன்சிடென்ட்டுக்காக, அந்த எருசலேம் தேவாலயத்தை அழிப்பதற்காக நேபுகாத்நேச்சருக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார் அந்த ஆலயத்தை. ஏன்னா தேவன் விரும்பாத செயல்பாடுகள் ஆலயத்தில் நடந்ததுனால நேபுகாத்நேச்சரை கூட்டு வந்து ஆலயத்தை சுத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. இது ஒரு இன்சிடென்ட். இதே மாதிரி நீங்க செய்வீங்க, அதை தான் சுட்டி காண்பிக்கிறார். நீங்க இதே மாதிரி நீங்க செய்தால் உங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை வாசிக்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யான இட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி இது அந்த அதிகாரம் வாசிக்கும் பொழுது அப்படி செய்வீங்கன்னா சீலோவாவில் ஒரு சம்பவம் நடந்தது, அதே மாதிரி உங்களுக்கு சம்பவிக்கும் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன விஷயம் இவருக்கு ஞாபகம் தருது. சீலோவாவில் என்ன நடந்தாமாம், சீலோவாவில் என்ன நடந்தா அப்படின்னா அங்க ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருந்துச்சு. அந்த ஆலயத்தில் யார் அதனுடைய ஆசாரியர் இருந்தாராம், ஏலி. எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏலி ஆசாரியர் இருந்தார். ஏலியோட பசங்க என்ன பண்ணிட்டாங்களாம், தேவன் எதெல்லாம் விரும்பாத அசிங்கமான விஷயம் எல்லாமே ஆலயத்தில் நடந்துட்டாங்க. என்ன நடந்தது தெரியுதா, என்ன நடந்ததாமா, பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸ்தூலித்தவனாக இருந்த ஏலி செத்து போயிட்டாரு. ஸ்தூலித்தார் அப்படின்னு சொன்னா நல்லா குண்டா இருந்துட்டாரு, அவர் செத்து போயிட்டாரு. 2 பசங்களும் அடி வாங்கியாச்சு. பசங்க அடி வாங்கினது ஏலி செத்து போறது விஷயம் கிடையாது. தேவனுடைய பெட்டி பெலிஸ்தியரால் பிடிக்கப்பட்டது. காரணம் என்னவாம், தேவன் விரும்பாத செயல்பாடுகள் அன்னைக்கு சீலோவாவில் இந்த ஆலயத்தில் நடந்ததுனால அந்த ஒரு சம்பவம் நடந்த விஷயத்தை எரேமியா தீர்க்கதரிசி ஞாபகத்துக்கு கொண்ட விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞாபகத்துக்கு வருது. இந்த ஒரு ஆலயம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவன் விரும்பாத செயல்பாடு நடைபெறும் என்று சொன்னால் அன்னைக்கு சீலோவாவில் என்ன நடந்ததோ அதே மாதிரி இங்கே சம்பவிக்கும். எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசி நாட்களில் நடந்த ஆலயத்திற்கு நேபுகாத்நேச்சர் மூலமாக என்ன ஒரு கடினமான சூழல் உருவாயிடுச்சோ அது இங்க சம்பவிக்கின்ற விஷயம். அது சம்பவிக்காமல் இருக்க வேணும் அப்படின்னு இதெல்லாம் இங்கிட்ட மாற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆலயத்தின் மேல் அவர் நேசம் பாசம் கொண்டது நிமித்தமாக ஆலயத்திற்குள் இருந்த அசுத்தங்களை நீக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரயத்னம் பட்டார். இப்ப பாயிண்ட் நமக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பாயிண்ட் ஆமாம், தேவனுடைய ஆலயம் தேவன் விரும்பும் வண்ணமாக காணப்பட வேண்டும். தேவன் விரும்பாத அசுத்தங்கள் இருந்தால் என்னென்ன சம்பவிச்சாமாம், ஏலியின் நாட்கள் ஒரு சம்பவம் சம்பவிச்சு, அதுவும் தேவன் ஆலயத்துக்கு தான். எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசி நாட்கள் எருசலேம் தேவாலயத்தை தீக்கிரையாக்கும்படிக்கு பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சர் தேவன் தான் ஒப்பு கொடுத்தாரு தவிர அந்த ஆலயத்தில் யாருக்குமே கை வைக்கவே முடியாது. அப்ப தேவன் ஒப்பு கொடுத்துட்டாரு. காரணம் என்னவாம், தேவன் விரும்பாத அசுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காரணத்தினால ஒப்பு கொடுத்துட்டாரு. எக்ஸாம்பிள் கொண்டு வைக்கிறாரு, எக்ஸாம்பிள் கிடையாது, விருஷ்டாந்தத்தை கொண்டு வைக்கிறாரு.
இப்படி சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது. அந்த நடந்த சம்பவம்ல இவர் ஆலயத்தை சுற்றி பார்க்கும் பொழுது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிறது. அங்க நடந்த சம்பவம் இங்க நடக்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டே வராது. எதற்காகவாம்? இந்த ஆலயம் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். இந்த ஆலயம் அங்கு சம்பவித்ததை போல் இந்த ஆலயத்தில் சம்பவிக்க. எந்த ஆலயமாம்? நம்மளை பற்றி அவர் சொல்லல. எந்த ஆலயம் சொல்லி வராராமாம்? அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த எருசலேம் தேவாலயத்தை பற்றி சொல்லிட்டு வராரு. அந்த ஆலயத்திற்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர்றாரு. வந்து இவங்க கேட்கலன்னு சொன்னா அந்த 2 ஆலயத்தை, எந்த ஆலயம் எல்லாமாம்? சீலோவாவில் ஒரு ஆலயத்தை என்ன சம்பவித்ததோ, ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசி நாட்கள் பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சர் வந்த அந்த ஆலயத்தை என்ன சம்பவித்ததோ அதே ஒரு விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலிருந்து எருசலேம் தேவாலயத்தில் சம்பவித்ததா இல்லையா? AD 70 தீத்து ராஜா வந்து என்ன பண்ணிட்டாராமாம்? எருசலேம் தேவாலயம் கம்ப்ளீட்டா சீக்கிரம். அப்ப எத்தனை ஆலயத்தை பற்றி பேசி வர்றாராமாம்? சீலோவாவில் ஒரு ஆலயம். அதுக்கு நன்மை சம்பவித்ததா, தீமை சம்பவித்ததா? ஏன் தீமை சம்பவிக்க காரணம்? தேவன் விரும்பாத விஷயங்கள் நடந்தாச்சு. எரேமியா ஏசாயா தீர்க்கதரிசி நாட்கள் இருந்த ஆலயத்திற்கு என்ன சம்பவித்ததாம்? நேபுகாத்நேச்சர் மூலமா ஆலயம் தீக்கிரைக்கப்பட்டது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் இருந்த ஆலயத்தை என்ன சம்பவித்ததாம்? தீத்து ராயம் வந்து அதையும் தீக்கிரையாக்கி கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு தேசமே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. 3 ஆலயத்துக்கு நடந்த சம்பவம் இருக்க மைண்ட் ஆலயத்தை சுற்றி பார்த்துட்டே இருக்கு. அதான் சுற்றி பார்த்தாரு, கம்ப்ளீட்டா சுற்றி பார்த்தாரு. ஒரு நாள் கம்ப்ளீட்டா சுற்றி பார்த்தாரு. அங்க நடந்துச்சு இது இங்க நடக்கும், அங்க நடந்துச்சு இங்க நடக்கும். நடக்கக்கூடாது என்பதற்காக தன்னால் இயன்றது எல்லாம் செஞ்சு பார்த்தாரு, முடியல, நடந்துச்சு. 4வது ஒரு ஆலயம். அது எந்த ஆலயமாம்? 4வது ஆலயம் எந்த ஆலயமாம்? நாமே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை தான் சொல்லி வர்றாரு. அந்த 3 ஆலயத்துக்கு எழுத்தின் மூலமாக 3 ஆலயத்துக்கு என்ன சம்பவித்ததோ, சம்பவிக்க காரணம் தேவன் விரும்பாத செயல். அன்னைக்கு எழுத்தின் மூலமான ஆலயத்தை கம்ப்ளீட் சுற்றி பார்த்தாரு. இன்னைக்கு அது 1ஆம் வருகை. 2ஆம் வருகையில வந்து ஆவிக்குரிய சரீரத்தில் சுற்றி பார்த்துட்டே இருக்கிறார். அதே சேம் இன்சிடென்ட் இப்போ நடந்துட்டே இருக்குது. நாமே அந்த ஆலயம். அந்த முதல்ல ஒரு கேள்வியை கேட்டேன், ஆலயத்தை கெடுக்கிறது யாரா? வெளியே யாரும் வர மாட்டாங்க, நாம தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஆலயத்தை என்னோட ஆலயத்துக்குள்ள சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாரு. தேவன் விரும்பாத காசுக்காரர்களுடைய பலகைகளை அங்கே இருக்கிறதா? புறா விற்கிறவங்க இருக்கிறாங்களா? ஆடு மாடு சேல்ஸ் பண்றவங்க. சேல்ஸ் பண்ற மீன்ஸ் என்னோட நோக்கம் வேற, தேவனோட திட்டம் ஒண்ணு, என்னுடைய செயல்பாடு ஒண்ணு. நான் நோக்கத்தை தான் பாக்குறாரு. காசு அங்க விற்கிறதுக்கு தேவனே பெர்மிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப வெளி பிரயாணத்தின்படி நீங்க தூரமா இருக்கிறதுனால அங்கிருந்து ஆடு மாடு கொண்டு வர கஷ்டம் உங்களுக்கு. அதை விட்டுடுங்க, அதை காசை இங்கே வாங்கிடலாம் உங்களுக்கு. ஆனால் சேல்ஸ் பண்றவங்களுடைய நோக்கத்தை கவனிக்கிறாரு. அந்த ஆலயத்திற்குள்ள இருந்து சேல்ஸ் பண்றவங்கள தான் கவனிக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஆலயத்துக்குள்ள இப்ப யாரு சேல்ஸ் பண்ற அப்படின்னா நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனங்கள். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தைப் போலும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து ஆவிக்குரிய ஆலயமாகிய நம்முடைய ஆலயத்துக்குள்ள சுற்றி பார்த்துட்டு எதுவுமே செய்ய மாட்டாரு. அவர் சுற்றி பார்த்துட்டு அமைதியாக போயிடுவார். மறுநாள் வந்து தான் அச்சேக்கில் நடந்திருக்குது. அது மார்க் கரெக்டாக ஆர்டர் பை ஆர்டர் கரெக்டாக எழுதுனா மார்க் எழுதியிருக்கிறாரு. முதல் நாள் வர்றாரு, கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்குறாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு, கிளம்பி போகிறாரு. கிளம்பி போய் முதல்ல என்ன பண்ணிட்டாராமா? அத்தி மரத்தை சபிச்சுட்டு தான் வர்றாரு. அதாவது ஆவிக்குரிய எடுத்தின் பிரகாரமான இஸ்ராயலருக்கு முதல் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தான் ஆவிக்குரிய இஸ்ராயலர் பார்த்து வர்றாரு. இப்போ எடுத்தின் மூலமான இஸ்ராயல் தேசத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஆவிக்குரிய சபையாக 2ஆம் வருகையில வந்து
தன்னுடைய ஆலயத்துள்ள சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாரு. சுற்றி பார்த்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வருவார், வந்து தான் அட்டாக் பண்ணுவார் ஆரம்பிப்பார். அதுதான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னோம். ஞானவான்களாகிய புத்தியுள்ள யூதர்கள் இருந்தால் ஆண்டவராக இயேசு செய்வதற்கு முன்னாடி அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணியிருக்கணும். அவங்க பண்ணியிருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே ஆண்டவராக இயேசு செய்வதற்கு சான்ஸ் கிடையாது. அவங்க செய்யாததினால இப்போ ஆண்டவராக இயேசு சவுக்கை எடுக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆவிக்குரிய ஆலயமாக என்னுடைய ஆலயத்தை நான் சுத்தம் பண்ணாத பட்சத்தில் அவர் சவுக்கு எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ பவுல் யூதர்களுக்கு கொடுத்த அந்த மேன்மையை பற்றி சொல்லும் பொழுது மாமிசத்திலேயே கிறிஸ்துவும் அவர்களுக்குள் பிறந்தாரே அப்படின்னு சொல்லுவார். ஏன் அந்த ஒரு பாயிண்டை கோட் பண்ணணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் அவர்களுக்கு, அதாவது இஸ்ரேல் தேசத்தில் பிறந்தாரு, யூதர்களுக்குள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தாரே. இங்கே பவுல் அப்போஸ்தலர் சுட்டி காண்பிக்கிற விஷயம் என்னன்னு கேட்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்தை வாங்கலாம், 2:52 நினைக்கிறேன், 2:3 இருக்கிறவங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, மரியா அவங்க சொல்லுவாங்க, இதோ இது முதல் சகல ஜாதிகளே பாக்கியவது என்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. லூக்கா 2:52 42 வசனங்களே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 42 முதல் 42 இல்லை 52. இவங்க சொல்லுவாங்க, இதோ இது முதல் சகல ஜாதிகளும் என்னை பாக்கியவது என்று சொல்லுவாங்க அப்படின்னு மரியா அவங்க சொல்லுவாங்க. ஒன்று 45 வாசிங்க. 1:40 சம்திங்க. ஆ 48:8. லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். என்னன்னா உலகமே பாக்கியவது அப்படின்னு யாரை சொல்லிச்சாமாம்? மரியா அவங்களை சொல்லிச்சு. எழுத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு மரியா அவங்களுக்குள்ள பிறந்ததே மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் நமக்குள்ள ஆண்டவராக இயேசு பிறந்த இதுதான் உலகத்திலே மிக மேன்மையான, அதாவது இது விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷம். அந்த ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கு. அதனால அப்போ பவுல் அங்கே ரோமரில் சொல்லும்போது அவங்க எதில் விசேஷித்தாங்க அப்படின்ட்டாங்க, மாமிசத்தில் கிறிஸ்து அவங்கள பிறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிறிஸ்து பிறப்பதை மகா மேன்மையான ஒரு விஷயம். அந்த பொக்கிஷத்துக்கு உரியவங்க தாமா. இப்போ கிறிஸ்துவை நமக்குள் கர்ப்பம் தரித்திருக்கிறோம். இதை கிறிஸ்துவாக பிரசவிக்கிறதா விஷயம். அதற்கு தான் பிரயாசம். அப்படி கிறிஸ்துவாக பிரசவிப்பதற்காகத்தான் அந்த ஆண்டவராக இயேசு சாட்டை எடுக்க வேண்டிய சூழல் விடுவார். நாம சரி பண்ணாத பட்சத்தில் என்னுடைய அந்த தேவன் இந்த ஆலயத்தில், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தில் தேவன் விரும்பாத செயல்பாடுகள் காணப்படுமையானால் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொருளாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இப்ப ஒரே விஷயம் பார்த்துடுங்களேன். ஒருவனும் நாம யாருமே எழுத்தின் பிரகாரமான கொலை செய்ய போக மாட்டோம், அது உறுதி. நம்பர் 2, திருட்டுத்தனத்துக்கு போகவே மாட்டோம். பொல்லாங்கு செய்வதற்காக நம்ம போக மாட்டோம். அந்நிய காரியத்தை தலையிடுவோமா? மீதி 3 விஷயத்திலையும் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிட்டோமே. அந்நிய காரியத்தை தலையிடுவோமா? இப்போ என்னன்னா, நான் எப்படி அந்நிய காரியத்தை தலைப்படுவேன் அப்படின்னா, கார்த்திகை மிரதத்தை பற்றி ஒரு விஷயம் எனக்கு காது கெட்டியாச்சுது. ஆனால் சம்மந்தப்பட்ட கார்த்திகை மிரதம் என்ற ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. நான் என்ன பண்ணணுமா? நான் அமைதியாக தான் இருக்கிறேன், வாய் திறக்கவே கூடாது. அதுக்கு சொல்யூஷன் நான் வேணுமா? அவர் என்ன சொல்லுவார்? சொல்றது வரைக்கும் நான் சைலண்டாக இருக்கணும். இதுதான் 7ஆம் தூதன் எழுதியிருக்கிறாரு. தேவன் விரும்புகிற விஷயம் அது எனக்கு அந்நிய காரியம். என் காது கெட்டல. அவரால் குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட நபர் மூலமாக எனக்கு காதுக்கு வரல. சொல்யூஷனுக்காக அவர் என்னை அப்ரோச் பண்ணலை. நான் சைலண்ட். நான் அந்நிய காரியம் தலையிடுறது கிடையாது. வாய் திறக்கக்கூடாது, திறக்கக்கூடாது. தேவன் தெளிவாக சொல்கிற விஷயம். தயவு செய்து அந்நிய காரியம் தலை போடாதுங்க. தேவன் விரும்புகிற விஷயம் கிடையாது. அப்படி செய்வோம் அப்படின்னா இதை நானா என்ன சரி பண்ணாத பட்சத்தில் ஆண்டவரை சவுக்கு எடுக்கிற சூழல் உருவாக்கும். காரணம் ஏன் தெரியுதா? கிறிஸ்து எனக்குள்ள பிறந்திருக்கிறார். நான் கர்ப்பம் தரித்திருக்கிறேன்.
இந்த விஷயத்திற்காகத்தான் அவர் பிரயாசப்படுறது. அதான் முதல்ல சுற்றி பார்க்கும் பொழுது யாராவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விட்டு யாராவது சுத்தம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. யாரும் செய்வதற்கு இல்லாத சவுக்கத்துக்கு வர்றாரு. இந்த ஆலயத்தை நான் தான் சுத்தம் பண்ணவே தவிர வேற யாருக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு சான்ஸ் தான் கொடுக்கக்கூடாது. அப்போ பார்க்கும் பொழுது கொலை செய்ய மாட்டோம், கொலைபாதகம் திருட போக மாட்டோம், கொல்லாங்கு செய்வதற்கு எத்திரப்பட மாட்டோம். அந்நிய காரியத்தில் தலையிடுறதுக்கு நாம அது ஏன்னா என்னுடைய நாக்கு அது அமைதியாக இருக்கிற விஷயம் அல்ல. இது ஏதாச்சும் சொல்லாத பட்சம் தலை வெட்டிக்கும். இதுக்கு இதை கண்ட்ரோலில் வைத்திருக்கவங்க தான் பாக்கியசாலிகள். அமைதி எனக்கு எது தேவையோ அவ்வளோதான். ஏன்னா தேவன் என்னை சுத்தப்படுறதுக்கு முன்னாடி நானே என்னை சுத்தப்படுறதுக்கு நாம் பிரயாசப்படுறோம். அப்படி வரும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு சவுக்கு எடுக்கக்கூடிய அவசியம் இல்லை. என்னை நான் சரி பண்ணுறேன். அது எனக்கு ஆபத்தை உருவாக்காது, அது எனக்கு கஷ்டத்தை உருவாக்காது, எனக்கு சங்கடத்தை உண்டு பண்ணி வைக்காது, எனக்கு தீமையை உருவாக்காது, நஷ்டத்தை உண்டு பண்ணி வைக்காது. ஆனால் அவன் சவுக்கை எடுத்தா அது நஷ்டத்தை உண்டு பண்ணி சரி பண்ணுறது. இந்த ஒரு விஷயத்தை எச்சரிப்பாக சொல்றதுக்காகத்தான் ஆலயத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படி அமைதி ஒரு வார்த்தை போயிட்டாரு. அடுத்த நாள் வந்து தான் காரியம் செய்கிறாரு. ஏன்னா அதுக்குள்ளே பல வாட்டி ஆலயத்தில் வந்திருக்கிற இதில் நடக்கிற தெளிவாக பார்த்துட்டாரு. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் நம்முடைய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்கன்னா அவர் வாசம் பண்ணுற தேவன் சுற்றி பார்த்துட்டே இருக்கிறார். சவுக்கெடுக்கக்கூடிய காலத்துக்கு நாம் போகக்கூடாததுக்கு முன்னாடி நம்மை நாம் சரி செய்வோம் அப்படின்னா நிச்சயம் ஒரு ஆபத்துக்கு நாம தப்போம். ஆபத்து மீன்ஸ் ஒரு நஷ்டத்துக்கு நம்ம உட்படாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளப்படும். யார் செய்ய வேண்டும்? இதை ஞானவான்களாகிய யூதர்கள் செய்திருக்க வேண்டிய விஷயம் அவங்க செய்யல, அவர் சவுக்க எடுத்தாரு. இங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலை நாம் செய்ய வேண்டிய விஷயம் நான் செய்யாத பட்சத்தை அவங்க எடுப்பாங்க. அதான் அவங்க சொல்லி வர்றாரு. இஸ்ரேல் இனங்கள் என்ன எகிப்தை விட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. பிரயாணப்பட்டு வந்தா கூட சிந்தை எங்க இருந்தாமாம்? எகிப்துல போறது கானானை நோக்கி, சிந்தை எகிப்துல. இது எப்படி இந்த பிரயாணம் சக்சஸ் ஆகுமா உங்களுக்கு? அப்ப ரெண்டு சிந்தையும் மனசு ஒன்னா இருந்தா தான் அந்த இடத்துல சக்சஸா போய் சேர முடியும். அது சேராத பட்சத்தில் இவங்களுக்கு எகிப்துல திங்ஸ் மேல அப்படி கொள்ளை பிரியம், அங்க பொருளாசை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சொல்றது நான் கானானை பிரயாணம் பண்ணி கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி வந்திருக்கேன். இது எங்க சூட் ஆகுமா? அவங்க கிடையாது. இப்ப சொல்றது நம்மளை பற்றி நம்ம இப்ப நமக்கு சொல்லிடலாமே. என்னுடைய மைண்ட் ஃபுல்லாக இருக்கிற உலக சிந்தை, உலக ஆசாபாசம், உலக சிந்தை, அந்த மைண்ட் இருக்கிறது. நான் போகிறதோ நான் பரலோகத்துக்காக ஓடிட்டு இருக்கிறது. இது எங்கே சூட் ஆகுமா? தேவன் எப்படி எந்த கண்ணோட்டத்தை வைத்து பார்ப்பாராம்? இது எப்படி ஜட்ஜ் பண்ணுவார் தேவன்? கிறிஸ்துவை கர்ப்பந்தரிக்க தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் உள்ள மற்ற எல்லாரையும் பார்க்கணும் பாக்கியவன் அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. நாம இந்த கடைசி நாட்களுடைய கடைசி மணிக்குள்ளில் இருக்கிறோம். நமக்குள்ள என்னவா இருந்தோட தலைவர விஷயம் கூட தலை தான் போகும். இருக்கட்டுமே. ஏன் அதை சரி பண்ண என்னால முடியும் இல்லையா? எல்லாம் மைண்டை பொறுத்தது. அதை ஆண்டவராக இயேசு சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாரு. சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் போறாரு. திரும்பி வர்றதுதான் ஆக்சிடென்ட், ஆபத்து. ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியா போயிட்டாரு. அவர் அதுக்கு முன்னாடி ஆலயத்தை சுற்றி பார்க்கல, ஆலயத்தை தெரியாதா? எந்தெந்த பிள்ளைங்க இருக்கு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. தெளிவா தெரியும். ஏன்னா இந்த நாளில் அங்கே இருக்க யாராவது யூதர்கள் உணர்வு வந்து அதை சரி பண்ணினால் சரி பண்ணட்டும், அதான் அவருடைய எதிர்பார்ப்பு. நான் சரி பண்ணுவதற்கு முன்னாடி சரி பண்ணட்டும், அந்த சான்ஸை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இப்ப நம்முடைய கையில சான்ஸை விட்டுட்டாரு. நாமளா சரி பண்ண வேண்டும். நாமளா சரி பண்ணினால் நாம் பாக்கியவதிகள். நம்ம கிறிஸ்துவை கற்பந்தரித்த தேவனுடைய எப்போ ஞாபகத்தில் இருக்கிற விஷயம் இதை, நான் கிறிஸ்துவை கற்பந்தரித்தவன், நம் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவா எனக்கு உள்ள இருக்கிறாரு. அப்போ அவரை கிறிஸ்துவாகவே நான் பிரசவிக்கப்பட வேண்டும். இதை செய்வதற்காக தான் வாய்ப்பு கொடுத்துட்டே தேவன் இருக்கிறார். நம்ம இது எல்லாமே கற்றுக்கொண்ட பிற்பாடும் ஏசாயா இறைமையை கடந்த அந்த ஆலயத்தில் என்ன சம்பவித்தது, சீலோவாவின் இந்த ஆலயத்தில் என்ன சம்பவித்தது, இயேசு கிறிஸ்து வாழ்நாட்கள் அவருடைய அந்த ஆலயத்தில் என்ன சம்பவித்தது, இது எல்லாத்தையும் தெரிந்த பிற்பாடும் அப்படி அச்சு பிசக்காமல் அவங்க நடந்த விஷயத்தை அப்படியே படம் போட்டு காண்பித்த பிற்பாடு இந்த தேவன் வாசமான இந்த ஆலயத்தில் ஏசாயா இறைமையா காலத்தில் நடந்த அந்த விஷயம் நடக்கிறதா, இல்லை ஏலியின் நாட்களில் சீலோவாவில் நடந்த அந்த விஷயம் நடக்கிறதா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்கள் அந்த ஆலயத்தில் நடந்த விஷயம் இந்த ஆலயத்தில் நடக்கிறதா, சீர்தூக்கி பார்ப்பதற்காக ஆண்டவராக இயேசு சுற்றி பார்த்துட்டே இருக்கிறார். இப்போ டைம் என்ன கொடுத்துருக்கிறார்? சரி செய்ய வேண்டிய காலம்.
சரி செய்யக்கூடிய அந்த மணித்துளிகளுக்குள்ள வந்திருக்கிறார். நாம சரி செஞ்சால் அவர் சாட்டை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சாட்டை எடுத்தா காசுக்கார பலகைகள் கொட்டப்படும். வெளியே உள்ளவங்களுக்கு எல்லாரும் பார்ப்பாங்க, எதுக்காகவா இவர் சாட்டை எடுத்து அளவுக்கு பண்ணிட்டாரு, அப்ப அந்த காசுக்காரங்க சரியில்லையோ, புறா விற்கிறவங்க இதெல்லாம் இத்தனை நாள் நடந்துட்டாங்க, இவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு, அவங்க சரியில்லையே, இப்படி நம்மை நாம் அசிங்கப்படுத்துவதற்குள்ள நாட்கள் அது வெகு தொலைவில் இல்லை. அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள், என்னை நான் உணர்ந்து எனக்குள்ளேயே அவர் சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாரு, என்னை அனலைஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டே வர்றாரு. அவருக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல தவறான செயல்பாடு உள்ள இருந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு சாட்டை எடுப்பார். அது எனக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணிருக்கு என்பதை உணர்ந்து தேவனுடைய கிருபையினால் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமை நிமித்தமாக கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அப்படி வாழும்படிக்கு நாம பிரயாசப்பட வேண்டியது ஒண்ணுதான் நம்முடைய எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அட்லீஸ்ட் செய்ய முடியாட்டி பிரயாசப்பட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், ஒரு சிந்தனையில வர வேண்டும், நான் இன்னும் மாற வேண்டும். இனி கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ எப்படி போதிச்சாரோ அதை எந்த ஒரு கண்டிஷன் நான் இருக்கணும் விரும்புகிறேன் அந்த கண்டிஷன் ஆகிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறோம். பார்த்தீங்களா, கட்டாயமாக தேவனுடைய பாடல் விதேறப்பட்ட ஒரு விஷயமாக காணப்படும். அதை செய்வதற்கு அவன் அவங்க பலனை தருவார். இல்லை எவ்வளவுதான் கேட்டு ஏசாய தீர்க்க இறைமை தீர்க்க நாட்கள் நடந்த சம்பவத்தின் மூலமாக அந்த ஆலயத்தில் சம்பவம் நடக்கட்டுமே, எளிய நாட்கள் நடந்த சீலோவன் ஆலயத்தில் நடக்கட்டுமே, இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்தில் நடக்கட்டுமே. அப்படி பார்வோனுக்கு ஒரு சிந்தனை இருந்தது தெரியுமா, எப்படின்னு சொல்லி பார்வோனுக்கு சிந்தனை தெரியுதா, இந்த வாதை வரும் வந்து அந்த டைம்ல பெருசா அவங்க அங்கலை ஐயோ மோசே இங்க வந்து ஏதாச்சும் எனக்காக சொல்லி ஜோம் பண்ணுங்க, நான் வந்து மாறிடுறேன் அப்படி சொல்லிடுவாங்க. மோசையும் ஜோம் பண்ணி சூழ்நிலை மாறின உடனே மறுபடியும் பார்வோன் ஆகிடுவார். இதே மாதிரி 9 சான்ஸ் தேவன் கொடுத்தார். எல்லா அந்த அந்த ஒரு நிமிஷத்துக்கு தான் ஒரு சேஞ்சஸ். நெக்ஸ்ட் அந்த சூழ்நிலை மாறிச்சு, தேவனா சூழ்நிலை மாற்றி தராரு நமக்கு. சூழ்நிலை வெளியே வந்துடுவோமே மறுபடியும் நான் பார்வோன் ஆயிடுது. 9 வாட்டி பார்த்தாரு, 10வது வாட்டி பார்வோனே இல்லை, அந்த சூழ்நிலை வந்துச்சு. அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது, அதை தான் சுற்றி பார்த்துட்டே இருக்கிறேன். நான் ஒருபோதும் பார்வனாக கூடவே அதுக்கு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. சூழ்நிலை தேவன் மாற்றி தந்தார். ஏன் மாற்றி தந்தாராம், இனிமேல் இந்த சூழ்நிலை கூட நான் மாற வேண்டும். அதை விட்டுட்டு மறுபடியும் பார்வன சூழ்நிலை நம்ம வருவோம் அப்படின்னா, ஏசாய இறைமை நாட்கள் அந்த ஆலயத்தில் நடந்தது, ஏலிய நாட்கள் அந்த ஆலயத்தில் நடந்தது, ஆண்டவராகிய இயேசு நாட்கள் இருந்த அந்த ஆலயத்தில் நடந்த சம்பவம் நமக்கு நடைபெறாமல் இருப்பதற்காக இப்பொழுது ஆலயத்தை சுற்றி பார்த்துட்டே இருக்கிறார். அது மறுபடியும் வந்து சாட்டை எடுப்பதற்கு முன் நாம் தேவனுடைய பிள்ளைகளை நாம் அப்படியே மாறி கிறிஸ்துவாக மாற தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையை கேட்டவங்க யாரும் கப்பத்தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.